Hi friends, என் பேர் கார்த்திக் from URBANSPACE BUILDERS. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விண்டோ கீழே நிறைய இடத்துல பார்த்தோன்னா ஒரு 45 டிகிரிஸில் விண்டோவோட கார்னரில் வந்து கிராக் ஃபார்ம் ஆகும். அந்த கிராக் ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் விண்டோ கீழே இருக்கிற ஏரியா வந்து சில் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் விண்டோக்கு மேலே இருக்கிற ஏரியா வந்து லிண்டல் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சில் லெவலில் நம்ம ஒரு விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தோம்னா நம்ம இந்த கிராக்ஸை வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இந்த விண்டோ கீழே வர்ற கிராக்கை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக இந்த விண்டோ கொடுக்கும்போது ஏன் அந்த கிராக் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு அதை பற்றி பார்ப்போம். அதாவது விண்டோ ஓப்பனிங் இருக்குதுன்னா ஓப்பனிங் பக்கத்தில் வந்துட்டு ரெண்டு சைடும் பிரிக் ஒர்க் இருக்கும். அந்த பிரிக் ஒர்க் வந்துட்டு ஒரு சைடில் வந்துட்டு அப்படியே கட் ஆகுறனால அந்த பிரிக்கோட லோடு வந்து டைரெக்டாக வந்துட்டு எங்கேயுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகாமல் ஸ்ட்ரெயிட் கோட்டில் வந்துட்டு கீழே இறங்கும். அதாவது மேலே இருந்து எங்கே ஓப்பனிங் வருதோ அந்த மேல் கோட்லேருந்து கீழ் கோட் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக அதனோட லோடு வந்துட்டு வெர்டிக்கலாக வந்துட்டு இறங்கும். ஸோ அந்த வந்து டெக்னிக்கல் டேர்மில் என்ன சொல்லுவோம்னா பாயிண்ட் லோடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாயிண்ட் லோடு வந்துட்டு டைரெக்டாக அந்த விண்டோவோட ரெண்டு கார்னர்ஸையும் ஆக்ட் ஆகிறனால தான் இந்த 45 டிகிரியில் வர்ற கிராக் வந்துட்டு நமக்கு ஜென்ரலாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த கிராக் எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இந்த கிராக்கை எப்படி நம்ம தடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா விண்டோ பாட்டம் லெவல் வந்து சில் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சில் லெவலில் என்ன பண்ணணும்னா விண்டோ பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில் கான்கிரீட் அப்படிங்கிறத நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அந்த சில் கான்கிரீட்டோட லென்த் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தோன்னா ஒரு விண்டோவோட பாட்டம் போர்ஷன் வந்துட்டு ஒரு 4 அடி இருக்குன்னா ரெண்டு பக்கமே வந்துட்டு அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒரு 4.5 இன்ச்சோ 6 இன்ச்சோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்துட்டு இந்த சில் கான்கிரீட் போட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அந்த டேரெக்டாக பிரிக்கில் இருந்து வர்ற பாயிண்ட்லோட நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த செல் லெவல் கான்கிரீட்டில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அது வந்து தாங்கி நிற்கிற அளவுக்கு அதோட கெப்பாசிட்டி இருக்கும். அதனால தான் செல் லெவலில் கான்கிரீட் போடுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய இடத்துல இது வந்து போடுறது இல்லை. அப்படி போடாதனால தான் இந்த மாதிரி கிராக்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை தடுக்கிறதுக்கான ஒரு வழி என்னதுன்னு பார்த்தோன்னா இந்த சில் லெவல் கான்கிரீட் நம்ம வந்து கரெக்டாக போடுறது. இதை நீங்கள் வீடு கட்ட போகிறவங்களா இருந்தீங்கன்னா இது கரெக்டாக போடுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கலாம். இந்த கிராக்குங்கிறது ஒரு சின்ன விஷயம்தான். விண்டோ பாட்டம் கீழே நம்ம கான்கிரீட் போடுறது மூலியமாக அழகாக இந்த சில் லெவலில் வர்ற கிராக்ஸை வந்து ஈஸியாக நம்மளால் வந்து தடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டாக வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.